இயக்குனர் இமயத்துடைய இறப்பையை தாங்கிக்க முடியாம மக்கள் அப்படியே மெல்ல வர நேரத்துல மீண்டும் இப்படி அவருடைய சிஷியனா இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோட இறந்தனுடைய துக்கம் தாங்க முடியாம பாக்யராஜ் அவர்கள் ராதிகாவே ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த குரலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியதுல ராஜாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. பிரவீனா சொல்றாங்க, உனதான் வீட்டுல வசதி வாய்ப்புகள் இருக்குல்ல, பிறையா இங்க வந்து கஷ்டப்படுற, நீ கோயம்புத்தூருக்கே போயிரு. 81 கல்யாணம் பண்ணி 83 அவங்க மஞ்சள் காமாலையில இறந்து போயிடுறாங்க. எல்லாரும் வந்து அவர் சோகத்துல இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பொன்னிமாட்டம் மட்டும் தான் சம்பந்தம் கேட்கலாம் நினைச்சேன். அவங்க அம்மாட்ட கேட்க சொன்னாங்க, அப்பாட்ட கேட்க சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பெரிய ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கலாங்க, அவர் தாத்தாவுக்கு வர சொன்ன பிறகு மச்சினகத்தை வரும், அவனையும் கேட்க சொல்லுங்க. ஒரு சாந்தனு வச்சு ஒரு படம் பண்றாரு. சாந்தனு வச்சுட்டு பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியல. பாரதிராஜாவுக்கும் இதே நிகழ்ந்தது. பையனை வச்சு தாஜ்மஹால் பண்றாரு, அது பெருசா அப்படி எடுக்க முடியல. இதுல எத்தனை பேரை நம்ம வந்து கதாநாயகர்களாக மாத்தினோம், நம்ம பிள்ளையே மாற்ற முடியல. யார் யாருடைய கர்மா, அவருடைய கர்மா என்ன செய்கிறதோ தான் நடக்கும்னு சொல்றாங்க. அந்த வகையில பாக்யராஜ் வந்து பாக்கியவான் தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. திரைத்துறையில குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அபாக்கியவான் தான். வணக்கம் நேயர்களே, இப்படிக்கவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. கடந்த நாட்கள்ல நம்ம பாக்யராஜ் ஐயா அவர்களுடைய இறப்பு நம்மளால தாங்கிக்கவே முடியல. ஒரு நல்ல இயக்குனர், நல்ல நடிகர், பன்முகத்தன்மை கொண்டவர். நிறைய பேசணும் பாக்யராஜ் சார்னு சொல்லும் போது நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்கு. திரைப்பட பாடலாசிரியர் ராஜபாரதி நம்மளே இருக்கிறாங்க. தொடர்ந்து அவரிடம் இதை கொண்டு பேசி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை கொண்டவர் பாக்யராஜ் அவர்கள். இயக்குனர், நடிகர், இது மாத்திரம் இல்லாமல் நிறைய பொறுப்புகளை திரைத்துறைக்கு அவர் ஆட்சி பங்கு என்பது அளப்பரியது. இன்னைக்கு அவரை இழந்து வாழ்றவங்கள நம்மளும் கூட ஒரு சிலர் அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் இயக்குனர் இமயத்துடைய அந்த இறப்பையை தாங்கிக்க முடியாம மக்கள் அப்படியே மெல்ல வர நேரத்துல மீண்டும் இப்படி அவருடைய சிஷியனான அவருடைய இறப்பு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா பாக்யராஜ் ஐயாவோட நீங்க நிறைய தொடர்புல இருந்திருக்கீங்க, நண்பர்களாக இருந்திருக்கீங்க. சொல்லுங்களேன். நீங்க பாரதிராஜா, இயக்குனர் இமயம் பாரதிராஜாவோட இறந்தனுடைய துக்கம் தாங்க முடியாம பாக்யராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாருங்கிறத நான் பார்த்திருக்கேன். அவர் இறந்து ஒரு ஆள் இப்பதான் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நாள்லயே இவரே இழந்தது மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா இவர் 1981 நினைக்கிறேன். அப்போ இவருமே வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் இயக்குனராக மாற வேண்டும். பாரதிராஜாட்ட 16 வயதுல பணியாற்றிட்டு அப்புறம் கிழக்கே போகும் ரயில்ல ராதிகாவை அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப ராதிகாவை அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்றாரு, அவர் டப்பிங்ல ராதிகா பேசுறத தாங்க முடியல பாரதிராஜானால. ஏன்னா அந்த பொண்ணு பேசுறா, போய் வேற ஆள் போட்டுக்கலாம் லப்பிங் அப்படிங்கும் போது இவர் போய் இந்த மாதிரி குரல் அவசியம் அவங்க அப்படி சொல்லி இவர் ராதிகாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு பாக்யராஜ். ஏன்னா பாரதிராஜாவோடு ஒரு சீனை பத்தி ரொம்ப வேகமாகவும் ஒரு மாதிரி அலசி ஆராய்ந்து பேசுறவர் பாக்யராஜ். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு. ஏன்னா பாரதிராஜா பெரும்பாலும் என்னுடைய அசிஸ்டன்ட்கள்ல எல்லாரோடையும் பேசுறது இல்லை. ஏன்னா பாக்யராஜ் கூட அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் இருக்கு. அதனால அவர் சொன்னதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ராதிகாவே ஒரு இடத்துல சொல்றாங்க, இந்த குரலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியதுல ராஜாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஏன்னா அவர் ராஜன் தான் அவர் பேரு, அது ஒரு பாக்யராஜ்ங்கிறத அவர் தன்னை பேரை மாத்தி சேர்த்துக்கிறாரு. அப்படி அதுக்கு இடையில 1981 இவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரவீனாவும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், அவங்க செகண்ட் ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரியா இருக்கு. பிரவீனா என்ன பண்றாங்க, பேசுறாங்க, பழகும் போது ஒரு முறை வீட்டுக்கு வர சொல்றாங்க. வீட்டுல போய் பேசுறாரு, இப்போ பிடிச்சிருக்கு. ஆனா ரெண்டு பேருமே ஸ்ட்ரகிள்ல இருக்கோம், என்ன பண்றதுன்னு போது பிரவீனா சொல்றாங்க, உனதான் வீட்டுல வசதி வாய்ப்புகள் இருக்குல்ல, பிறையா இங்க கஷ்டப்படுற, நீ கோயம்புத்தூருக்கே போயிரு. போன பிறகு நான் நல்லா இருந்துட்டேன்னா நான் உன்னை கண்டிப்பா அழைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ஒருவேளை போயிட்டு நீ படத்துல வந்தேன்னா நான் தியேட்டர்ல பார்த்து கை தட்டுற முதல்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் நம்பி போயிடாரு. போய் கொஞ்ச நாள்ல இருக்க முடியல அங்க கோயம்புத்தூர்ல. திரும்பி வந்துடுறாரு. திரும்பி இங்க வாய்ப்புகளை தேடுறாரு. தேடிக்கிட்டு இருக்கும்போது இவர் புதிய வாய்ப்புகள்ல இவர் ஹீரோவாகிறார். பாரதிராஜாவே ஹீரோவா மாத்துறாரு. என்ன இது அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா அவர் நிறைய ஆர்டிஸ்ட் தேடினப்பா கிடைக்கல, அது நீயே பரவாயில்லையாங்க அப்படின்னு கேட்கறாரு. பரவாயில்லங்கிறது இல்ல, உனக்கு அந்த திறமை இருக்கு, நீ அதை ஒரு டைலாக் டெலிவரிலாம் சரியா பண்ற, நானும் புதுமுகத்தை தான் நடிக்க வைக்க போறேன், அதுக்கு நீயே புதுமுகமா இருந்து போயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது இப்படி பார்க்கும்போது அவங்களும் பிரவீனாவும் நடிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு படத்துல புதிய வாய்ப்புகள் பாரதிராஜாவோட இதுல படம் பார்க்க வராங்க. அப்போ போது பார்த்தா என்ன ராஜனா என் கதாநாயகன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமைப்பட்டு இது பண்ணி அப்புறம் தான் அவங்களுக்குள்ள அப்படி திரும்பி வீட்டுக்கு போறாரு. இப்ப நான் டைரக்டரா மாறிட்டேன், நடிகர் ஆகிட்டேன், படம் பண்ண போறேன்,
அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பாமா ருக்மணியில செகண்ட் ஹீரோயினா போடுறப்பா ருக்மணியா அந்தமா பிரவீனா நடிச்சிருப்பாங்க. ஆனா 81ல கல்யாணம் பண்ணி 83ல அவங்க மஞ்சக்காமாலையில இறந்து போயிடுறாங்க. எல்லாரும் வந்து அவர் சோகத்துல இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அடுத்த கட்டம் வந்து பார்த்தா பாம்பே போறாரு. அங்க வந்து பூர்ணிமாவை சந்திக்கிறார். ஏன்னா அங்க வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. ஒரு மாதிரி தங்கியிருக்கும்போது வெளியே வரும்போது அவர் பிஆர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஏதான் பூர்ணிமாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவ பேசுறாங்க. வீட்டுக்கு போறாங்க. அப்போ வந்து நவராத்திரி விழா. அந்த நவராத்திரி டைம்ல வந்து பூர்ணிமா வீட்டுக்கு போய் பேசுறாங்க. பேசும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கும் பிடிச்சிருக்குதான். ஆனா அப்ப பீக்ல இருந்த ஒரு நடிகை பூர்ணிமா. பாக்யராஜ் மேல ஒரு பெரிய பிரியமான ஒரு மனைவி தான் பூர்ணிமா. அப்ப அவங்க வந்து சொல்லும்போது அவர் சொல்றாரு, வேடிக்கையா சொல்றாரு, நான் பூர்ணிமா மட்டும் தான் சம்பந்தம் கேட்கலாம் நினைச்சேன். அவங்க அம்மாட்ட கேட்க சொன்னாங்க, அப்பாட்ட கேட்க சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பெரிய ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கறாங்க. அவர் தாத்தாவுக்கு வர சொன்ன பிறகு மச்சின ஒருத்தர் வரும், அவனையும் கேட்க சொல்லுங்க. ஒரு 4-5 பேர் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போயிருச்சு. நான் வந்து எத்தனை பேர் நான் வந்து கதை சொல்ற மாதிரி சொன்னேன் எல்லாருக்கும். நான் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூசர் கதை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இது மாதிரி பூர்ணிமா கல்யாணம் பண்றதுக்கு நான் அவ்வளவு பிரயத்தனப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. பிரவீனா அவர்கள் உயிரோட இருக்கும் போதே பூர்ணிமா அவர்களோட பேச்சுவார்த்தையா இருந்தாருங்க. இது அதுதான் அது நிச்சயமா தெரியும். ஏன்னா பிரவீனா அவ்வளவு லவபிளா இருந்தாரு. அவங்க 2 பேருமா 83ல வந்து லவபிளா இருந்தாருங்கிறத விட பிரவீனாவே சொல்றாங்க ஒரு இடத்துல. அவங்களே வந்து அவரை சொல்றாங்க, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க, எனக்கு மஞ்சக்காமாலையினுடைய அந்த அதீதமான தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு பிரவீனா சொல்றாங்க. அப்ப அதை வந்து இவர் வந்து ரொம்ப கண்ணீரோட கவலையோட அவர் தெரிவித்த பேட்டியெல்லாம் இருக்கு. அப்ப பேசுறாரு, இல்ல நான் வந்து உன்னை தவிர நான் எதுக்கும் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து நான் கஷ்டப்படும் போது எனக்காக நீ வந்து செஞ்ச பெரிய உதவிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது வந்து ரொம்ப ரகசியமான உதவிகள்லாம் இருக்கு. அவருக்கு அவர் கையில காசு இல்லாத போதெல்லாம் அவங்க வந்து அவங்க கையில இருந்ததெல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி அது வந்து யாரும் செய்ய முடியாதுதான். ஏன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் உங்களை பாத்தீங்கன்னா மசூதி தெரு ஒருத்தர் இருக்கு. இப்ப இல்ல, ஜக்கான்னு சொல்லி ஒரு நாவல், யாருன்னா அரந்தை நாராயணன் ஒருத்தர், நம்ம மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் வந்து எழுதுறாரு. அதுல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டோட வாழ்க்கையை பத்தி எழுதுறாரு. அப்ப வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கான ஒரு தெருவே இருந்தது. அதுல வந்து என்னன்னா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி பையன் எல்லாமே இருப்பாங்க. ஆனா அவங்க யாருக்கும் சொந்தம் இல்லை. ஏன்னா வேற இடத்துல நடிக்கிறதுக்காக வந்தவங்க இங்க வந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் கிடைக்காம கணவன் மனைவியாக மாறி மாறி அவங்க வந்து ஒரே வீட்டுல இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அங்க வந்து தவறான தொழில்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதுறாரு அரந்தை நாராயணன். அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு, ஏன்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தொழில் வந்து சினிமா தொழில். அதுல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்கும் போது யாருனே தெரியாத கூட இருப்பாரா கூட இருக்க மாட்டாரா நினைக்கக்கூடிய காலகட்டத்துல பிரவீனா வந்து பாக்யராஜுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதனால பூர்ணிமா வந்து 2வது தான் அவர் பேசுறாரு. அது அவரே சொல்லுகிறார் அந்த இடத்துல. ஏன்னா அப்பதான் சந்திக்கிறேன்றார். அதுக்கடுத்து பாம்பேல வச்சு பேசும்போது தான் அவர் பேசுறாங்க. அதுக்கடுத்து தான் அவரு பேசுறாரு. அப்பவே வந்து அவங்க இவங்க டைலாக் சொல்லி கொடுக்கும் போதே அவங்க வந்து அந்த பக்கம் திரும்பிட்டு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய அட்ராக்டிவ்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள வரல. ஏன்னா இவருக்குமே வந்து பெரிய அவர் படங்கள்ல பேசுறதோட அவ்வளவுதான். முருங்கக்காய் பத்தி எல்லாம் பேசுவாரு. அது மாதிரி அவருக்கான இதெல்லாம் வந்து இது நகைச்சுவை சார்ந்த ஒரு காதல் ஓட்டத்துல வந்து ஒரு நல்ல எடுத்த படங்கள் எல்லாமே அப்படிதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா உண்மையில வந்து அப்படி இல்லை. ஏன்னா அப்படி இருக்கிறதா இருந்தா அவருக்கான பின்புலம் வந்து ரொம்ப மோசமானதாக இருந்திருக்கும். வந்து பூர்ணிமாவை அப்படி பிரவீனா இருக்கும் போதே பூர்ணிமாவை பின்னாடி போனாரு வச்சிருந்தா பூர்ணிமாவுக்குமே தெரியும். இப்ப இன்னைக்கு குஷ்புவும் சுந்தர் சி இருக்கு இல்லையா, அவங்க போறாங்க, அவங்க நடிக்கிறாங்க, அவங்க வராங்க, அவங்க ப்ரொஃபஷனுக்குள்ள அவங்க யாரும் தலையிடுறது இல்லை. அது மாதிரி தலையிடாம கூட இருந்திருப்பாங்க பூர்ணிமா. ஆனா இவர் அங்க எங்கேயுமே வந்து இவர் மேல எந்தவித அப்பளுக்குமே இதுவரை சொல்லப்படல. ஊர்வசியா இருக்கட்டும், ஊர்வசி அறிமுகப்படுத்துறாரு அவருடைய படத்துல முந்தானை முடிச்சல. அதுல எங்க இருந்துமே வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு பாக்யராஜ் மேல எந்த வித யாரும் வந்து இவர் கூட ஒரு கிசுகிசுவோ இல்ல எதுவுமோ வந்ததே கிடையாது. ஏன்னா சரிதா அவங்க நடிக்கிறாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து கடைசி வரைக்கும் பாரதிராஜா இறந்த பிறகும் கூட, இறக்கிறதுக்கு முன்னாலையும் கூட டைரக்டர் தான் சொல்லுவார். பேர் சொல்லவே மாட்டல, பாரதிராஜா பேரை சொன்னதே இல்லை பாக்யராஜ். இந்த இடத்துல பேசினாலுமே எங்க டைரக்டர்னா அவர் தான். அதை தாண்டி ஏன்னா அதையே வந்து பாண்டியராஜனும் பார்த்திபனும் சொல்லுவாங்க, எங்க டைரக்டர்னா பாக்யராஜ் தான். அப்படி அந்த ஒரு அப்படி ஒரு ஒழுக்கத்தை வந்து, அதாவது சினிமாக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு உதாரணமா நம்பியார தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து வில்லனா தான் நடிப்பாரு. ஆனா அவரை மாதிரி ரொம்ப ஒழுக்கமான ஆள் யாருமே இல்லை. ஏன்னா எல்லா டைம்லயும் வந்து சாமிக்கு குருசாமி அவர் தான் போறாரு, அவர் தலைமையில தான் போனாங்க. அது மாதிரி வீட்டுல தான் சாப்பாடு வரும் அவருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. ஆன்மீகத்தை வந்து முழுமையா பின்பற்றுவதில் நம்பியார் வந்து ரொம்ப கடமையோட கரெக்டாகவும் இருந்தார். அப்படி ஒருத்தர் வந்து வில்லனா பார்க்க முடியுது இல்லையா. அதுக்குள்ள வேற ஏன்னா எம்ஜிஆர் அப்படி சொல்ல முடியாது. எம்ஜிஆருக்கு பின்னணி வேற, அது ஒரு அடுத்த இதுல பேசுவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான கதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாக்யராஜ் வந்து ஒரு டி ராஜேந்தர் மாதிரி, என்னதான் பேசினாலும் டி ராஜேந்தர் வந்து பெண்களை வேறு எடுத்து பார்க்கறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் எடுத்திருக்காரு. அது மாதிரி இவர் மேல எந்த கிசுகிசுமே இருந்தது இல்லை. பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு என்ன ஒருக்கான ஒரு வருத்தம்னா, பாக்யராஜ் இவ்வளவு நேரடியா நெருங்கமா பழகிருக்கேன்னு எப்படி பழகிருக்கோம்னா கடைசி காலகட்டத்துலாம். ஆனா அதுல வந்து என்னுடைய ஆழ்முகி கவிதை தொகுப்புக்கான நூலுக்கான அவர் கொடுத்திருந்தேன் வாழ்த்துறை தருவதற்காக. நீங்க எல்லாரும் வந்து அவருடைய செம்புரி இயக்குனர்
செம்பு டைரக்டரா இருக்கட்டும், பார்த்திபனா இருக்கட்டும், பாரதிராஜா இருக்கட்டும், அவருடைய வாசல்ல வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாலாம் டெய்லி அவருக்கு வணக்கம் பண்ணி வச்சுட்டு காத்திருந்த காலங்கள் ஒன்றுன்னு சொல்றாங்க எல்லாருமே. ஏன்னா அதுக்கடுத்து தான் அவர் கேட்கிறார், அதுக்கடுத்து என்னவா 3 வருஷமா இவ்வளவு காலமா வந்து செஞ்சுட்டே இருக்க, எனக்கு இப்போதைக்கு படம்லாம் இல்லை, நான் பண்ணல சொல்லும்போது செம்பிள்கிட்ட சொல்றாரு, எல்லாம் படமெல்லாம் பண்ணல, இனிமே இப்போதைக்கு பண்ணல, அதனால நீ வந்து ஏதாவது யோசி அப்படிங்கும்போது, இல்ல நீங்க எப்ப பண்றீங்களோ அப்ப நான் இருக்கேன், அது வரைக்கும் நீங்க மறந்துடுவீங்க, நான் அது வரைக்கும் நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறார் செம்புலி. அப்படிதான் வந்து அவரை வச்சு ஒரு படம் பண்றாங்க. அதுல வந்து மண்ணாங்கட்டிங்க ஒரு கேரக்டர்லாம் பண்ணுவார் அவரு. அப்போ 3 வருஷமா அவெல்லாம் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல நான் வந்து பாக்யராஜுக்கு வந்து நான் அலைபேசியில அழைக்கிறேன். அவ வந்து சொல்லுங்க சரி என் பேரை சொல்லியே சொல்கிறார். அப்போ வந்து என் பேரை பகிர்ந்திருக்கிறாருங்கிறது எனக்கு பெருமையா இருந்தது. ஏன்னா அவரோடு நான் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். அதாவது அவருடைய அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல கடைசி நேரத்தில் அவருக்கு வந்து அவர் இசையமைப்பாளரும் கூட, அவருக்கு ஒரு மியூசிக் அந்த நாலேஜ் இருந்துச்சு. அதனால அவர் இந்த கவிதைகளை வந்து சொல்லணும், எல்லா கவிதைகளும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு படிச்சேன். ஆனா அவருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது என்னன்னா ஒரு வெளியே போறத பிரச்சனைலாம் இருந்துச்சு, மோஷன் பிரச்சனைலாம் இருந்துச்சு. அப்போ வந்து என்ன செய்வாராம், அங்கெல்லாம் உட்காந்து தான் படிப்போம், அங்க உட்காந்து ஒரு ½ hour உட்காந்து படிச்சிருக்கேன் எல்லா புத்தகங்களும், அது மாதிரி தான் எனக்கு அங்க போய் ரிலாக்ஸ்டா உட்காந்து அப்பதான் இருக்க முடியும்லாம் சொல்றாரு. அப்படி அவ்வளவு யதார்த்தமா பேசிக்கிட்டு இருந்தவர் அப்ப சொல்றாரு, நான் உங்க கவிதைகளை வந்து நான் சாதாரணமா படிச்சேன், ஆனா வந்து ஒரு இலக்கணம் சார்ந்த இலக்கியம் தெரிந்த ஒருத்தரோட கவிதைகளை படிக்கல, நான் தொடங்கும் போது படிச்சது முடியும் போது தான் தெரிஞ்சது இந்த முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு அவர் கைப்பட ஒரு வாழ்த்துறை எழுதி கொடுத்தாரு. அதை தாண்டி ஒரு பாடல் எழுதுவோம், நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னாரு. இல்லை அதுக்கான வாய்ப்புகள் பேசினேன், எழுதும்போது கூட அதில் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படி அதுக்கடையில தான் வந்து இந்த எழுத்தாளர் சங்க தேர்தல் வருது, ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய தேர்தல், அதை நிற்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்தது. அது குறித்த பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து காலையில் வாக்கிங் போகும்போது பேசிட்டு மயக்கமாயி ஹார்ட் அட்டாக், சடன் அட்டாக் இறந்துட்டாருங்கிறது தெரியுது. ஆனா பாக்யராஜுக்கு வந்து மிகப்பெரிய இவ்வளவு பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்றோம். ஆக்ரி ராஸ்தா நிறைய படங்கள்ல ஹிந்தியில பண்ணியிருக்காரு, படம் பண்ணியிருக்காரு. அமிதாப் பச்சன் வந்து இவருக்காக காத்திருந்திருக்காரு. நிறைய சம்பவங்கள் நிறைய இருக்காரு. அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படின்னு கமல் கூட அவருக்கான தக கட்டமைப்பு, அவங்க வந்து 10ஆம் வயதுல அவர் வந்து அவரை போய் எழுப்புனது, பாரதிராஜா கோச்சிட்டு போயிட்டாரு, நீ வந்து லேட்டா வந்துருக்கு அப்படிங்கிறதுனால போய் படத்துக்கு ஆதகரை அப்படின்னு நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லி கமலே போய் கூட்டு வர்றாரு, போய் பாரதிராஜாவை சமாதானப்படுத்தி. அப்படிலாம் நிறைய ஊழல்களுக்கு பேச்சுகளுக்கு நடுவில் பாலமா இருந்திருக்காரு, நிறைய பேரை காப்பாத்தி விட்டுருக்காரு. அது மாதிரி இவரே திட்டு வாங்கி வரான். அதனால தவிர 4ஆம் வயதுல வந்து ஒரு சீன் வந்து எடுக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவர் எடுத்திருக்கேன்னு சொல்றாரு, பாரதிராஜா எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு, இவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சாரு, வரல பாக்யராஜா இடத்துல லீவு போட்டாரு. ஐயோ கண்டுபிடிச்சாரு, இல்லவே இல்லைன்னு ஆணித்தரமா சொன்னமே, போய் அவர்கிட்ட போய் எடுத்து மூஞ்சி வச்சு நிற்கிறதுன்னு சொன்னேன், ஏதாவது நினைச்சிட்டு போகலாம் கூட்டு வரலாம் சொல்லி அப்படி அவங்களுக்குள்ள இந்த ஒரு பெரிய ஒரு பந்தம் இருந்தது இல்லையா. அவன் ஆனா இவருக்கும் தேனிக்கும் கோயம்புத்தூருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா பாரதிராஜாவோடு நெருக்கமாக பழகியவர்ல, அதாவது ஈக்குவலா தோல் போட்டு கை போட்டு பேசிட்டு போற அளவுக்கு நெருக்கம் இருந்தது. திரைக்கதையில வந்து அவர் எதை சொன்னாலும் அவர் கேட்கக்கூடிய கட்டாயம் இருந்தது. ஆனா இன்னொன்று கவனிக்கணும், பாரதிராஜா அதெல்லாம் படம் தான் எடுத்தாரு, ஆனா பாக்யராஜும் அப்படிதான் எடுத்தாரு. ஆனா 2 பேருக்குமான ஸ்டைல் வேற. இவர் வந்து நகைச்சுவை கலந்த ஒரு காமெடி, நகைச்சுவை கலந்த ஒரு கதை இருக்கும் அதுல. ஆனா அவருக்கு அப்படி இருக்காது. பாரதிராஜா வந்து அவர் சீரியஸா ஒரு படம் பண்ணியிருப்பார். எல்லாமே வந்து இப்போ கிழக்கே போகும்போது ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். இவர் படத்துல காமெடியா கதையே வந்து ஒரு நகைச்சுவை கதையா தான் இருக்கும். அது நிறைய இடத்துல அப்படி பண்ணியிருப்பாரு. ஆனா அதுவே சக்சஸாகவும் இருந்தது. ஆனா இறுதியாக சாந்தனுவை வச்சு ஒரு படம் பண்றாரு. சாந்தனுவை வச்சுட்டு போகல, பெருசா எடுக்க முடியல, பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியல. பாரதிராஜாவுக்கும் இதே நிகழ்ந்தது. அதுதான் பிரச்சனை. பையனை வச்சு தாஜ்மஹால் பண்றாரு, அது பெருசா எடுக்க முடியல. இதுல எத்தனை பேரை நம்ம வந்து கதாநாயகராக மாத்தினோம், நம்ம பிள்ளைய மாத்த முடியலங்கிற பெரிய வருத்தம். இதுக்கடையில அவரு ஒரு ரொம்ப கடைசியா சொன்னாரு, அதாவது சாந்தனுவெல்லாம் பெருசா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டேன், ஆனா திடீர்னு லவ் பண்ணி கிக்கிய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னார். அதே இந்த சரண்யாவுக்குமான கல்யாணத்தையும் பெருசா யோசிச்சாரு. சரண்யா வந்து ஒரு பாரிஜாதம் படம் அந்த பொண்ணுக்காக பண்றாரு, அவருடைய டைரக்ஷன்ல அவர் பண்றாரு. பாரிஜாதத்துல மகள் தான் நாயகி. அப்போ அதுல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சரண்யாவோடு ஒரு நெருக்கமா பழகி, அப்புறம் வேறு மதத்தை சார்ந்தவர் இவருக்கு ஒத்து வரலங்கிறதுனா கூட அதை வந்து சரி பண்ணிடலாம்னு நினைச்சாலும் முடியல. அதனா காணும் எங்க இருக்கானே தெரியல அவங்களுக்கு. அப்புறம் அப்பா அடுத்து அவங்களுக்கு குழந்தை ஒண்ணு இருக்கு, அந்த குழந்தையோடு தான் சரண்யா வந்து அவங்க வீட்டுல இருக்காங்க. அது வந்து பெரிய வருத்தம் இருந்தது அவருக்கு. தொடர்ச்சியா நம்ம படங்கள் அடுத்த வயதும் ஆயிடுச்சு, படங்களும் இல்லாம போயிடுச்சு ஒரு மாதிரி. அவர் வந்து ஆனா சொபிஸ்டிகேட்டா வாழ வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருந்தாரு. அதே நேரத்துல பூர்ணிமா அவர்களும் சீரியல் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது தேவையில்லைதான், ஆனா தேவைப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்
ஜெனரேஷன் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பாக்யராஜ் போன்ற பன்முக கலைஞருக்கு வந்திருக்க வேண்டியதில்லை. பாரதிராஜா வந்து நிறைய நடிகைகளை அறிமுகப்படுத்தினாரு. அதே மாதிரி நடிகர்களையும் பாண்டியன் போன்ற ரேவதி போன்றவர்கள் அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி பாக்யராஜுக்கும் அவர்களிடம் சற்று குறைந்தவர்கள் நடிகைகள் நிறைய புதியவர்களை அறிமுகப்படுத்தினார் இவர். அந்த அடிப்படையில பாக்யராஜ் வந்து ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிற திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற. ஆனா சில நேரங்கள்ல வந்து என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்கிறோம்ங்கிற மாதிரி நம்ம வந்து சுந்தரராஜன் அவர்கள் தான் சொல்றாரு. நானும் அவனும் ஃப்ரெண்டு 2 பேரும் ஒன்னா தான் ஸ்கூலுக்கு போனோம். ஆனா எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான்னு அவர் சொல்றாரு. எனக்கு சில இடங்கள்ல அவன் கை தூக்கி விட்டுக்கலாம் செய்யல அப்படின்னு சொல்ல. ஆனா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா யாருடைய அவருடைய கர்மா என்ன செய்கிறதோ தான் நடக்கும்னு சொல்றாங்க. அந்த வகையில பாக்யராஜ் வந்து பாக்கியவான் தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. திரைத்துறையில குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அபாக்கியவான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார். பாக்யராஜ் பத்தி வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம